அசமபக்க முக்கோணம், அதாவது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது போக எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னா என்ன ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் சொல்லணும் அப்படின்னா அசமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அசமபக்க முக்கோணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 3 ஆங்கிள் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் எத்தனை ஆங்கிள் இருக்கும்? 3 ஆங்கிள் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். சரியா? அந்த 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்காது. 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்காது. அது போக ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும். அந்த 3 சைட்ஸுமே என்னவாக இருக்காது அப்படின்னா ஈக்குவலாக இருக்காது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நோ ஈக்குவல் ஆங்கிள்ஸ், நோ ஈக்குவல் ஆங்கிள்ஸ், நோ ஈக்குவல் சைட்ஸ். ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்காது, சைட்ஸும் ஈக்குவலாக இருக்காது, அதுக்கு சிம்ட்ரிக்கலும் கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு கோடை போட்டு இதை வந்து ஒரு ஈக்குவலாக 2 சைடும் ஈக்குவலாக பிரிக்க முடியுமான்னு பார்த்தா அப்படியும் பிரிக்க முடியாது. லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்காதனால பாயிண்ட் ஆஃப் சிமெட்ரியும் இருக்காது. ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப், அதாவது அசமபக்க முக்கோணத்தோட பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். என்னது? நோ ஈக்குவல் ஆங்கிள்ஸ், நோ ஈக்குவல் சைட்ஸ், நோ பாயிண்ட் ஆஃப் சிமெட்ரி அண்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி. அதை சமமாக பிரிக்கிற அளவுக்கு கோடும் போட முடியாது, அதற்கான புள்ளிகளும் இருக்காது அப்படிங்கிறது என்ன பேசிக்கான ஐடியாஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன, அதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். பார்த்துட்டு எஸ்எஸ்சி ஓரியன்டாக இருக்கிற ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு இதோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டுருலாம். இதோட பெரிமீட்டர் என்ன? ஃபஸ்ட்டு இதோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னா, பெரிமீட்டர் நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ட்ரையாங்கிளை நான் திருப்பி இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஓகே, பெரிமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஏ, இது பி, இது சி, இது ஏ, இது பி, சி. அதாவது இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஏ, பி, சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த லென்த் வந்து ஏ, இது பி, இது சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, பெரிமீட்டர்னால் என்ன அப்படின்னா, ஒருத்தன் இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே இந்த அவுட்டர் லைனில் நடந்து போனால் அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுவானோ அதுதான் என்ன அப்படின்னா என்னது பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பெரிமீட்டருங்கிறது ரொம்ப சிம்பிள். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா, பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது வந்து எல்லாத்துக்குமே இதுதான் பெரிமீட்டர். பெரிமீட்டர்னு கேட்டாலே எல்லா சைட்ஸும் என்ன பண்ண வேண்டியதான், ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? ஓகே, அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டோம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இந்த 3 சைட்ஸும் என்ன பண்ணலாம், கூட்ட வேண்டியதான். இப்போ இன்கேஸ் இது 5 இருக்குது, இது வந்து 6 இருக்குது, இது வந்து 7 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா என்ன வந்துடும், 5 + 6 + 7 ஈக்குவல் டு எவ்வளோ வந்துருக்கும், 13, 18. அப்போ 18 சென்டிமீட்டர்ஸ். சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர், மீட்டரில் கொடுத்தா மீட்டர். ஓகே, இதுதான் பெரிமீட்டர். ஓகே, இதோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன பார்ப்போம் அப்படின்னா ½ BH அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுக்கு ஒரு செப்பரேட் ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், அதாவது அசமபக்க முக்கோணத்தோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் என்ன எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ½ பெரிமீட்டர். எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ½ பெரிமீட்டர். ½ பெரிமீட்டர்னால் என்ன, நமக்கு பெரிமீட்டர்னால் என்னென்னு தெரியும். பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்னது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ ½ பெரிமீட்டர்னால் என்ன வந்துடும் அப்படின்னா, அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். அப்போ எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2 அப்படின்னா என்னது எஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். 9th 10th நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகே, பட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எங்கே பார்க்கலாம். சரியா? ஓகே, அந்த இடத்துல வந்து அவன் என்ன கொடுப்பான் அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ், இன் ரேடியஸ் அப்படின்னு 2 கான்செப்ட் பற்றி பேசுவோம். சர்க்கம் ரேடியஸ், இன் ரேடியஸ் அப்படின்னு 2 கான்செப்ட் வந்து சொல்லுவான். சர்க்கம் ரேடியஸ்னால் என்ன, இன் ரேடியஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஓகே, ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் வரைகிறேன். இப்படி இருக்கும் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது. சரியா? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது.
இதுக்கு உள்ள ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, இதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இந்த டச் பண்ணுதில்ல, இது என்னன்னா ரேடியஸ். ஆக்சுவலி இது இப்படி போகிறது எல்லாமே ரேடியஸ் தான். நான் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிறேன். சரி, இந்த இது ரேடியஸ். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு என்னது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அதில் என்னென்னா சர்க்கிள் வந்து வெளியில் போகுது. கரெக்டாக இருக்கணும் இப்படி. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த சர்க்கிள் என்ன பண்ணுதுன்னா வெளியில் போகுது. ஸோ இந்த இதில் கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்குது. ஸோ சர்க்கிள் இப்போ எங்கே இருக்குது? ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்குது. அப்போ இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா இன் ரேடியஸ். இதோட ரேடியஸ் என்ன? இன் ரேடியஸ். ஓகே, இப்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில் இருக்குது. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில் இருக்குது இந்த சர்க்கிள். அப்போ இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அவுட் ரேடியஸ்னு சொல்லக்கூடாது. அது வந்து சர்க்கம் ரேடியஸ். அது வந்து என்னது? சர்க்கம் ரேடியஸ். சர்க்கம்னு என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சுற்றளவுக்கு என்ன சொல்லுவாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. அப்போது இந்த அவுட்டில் இருக்குல்ல, இது என்னென்னா சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கம் ரேடியஸ் அதாவது என்னது? ட்ரையாங்கிளுக்கு வெளியில் ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதோட ரேடியஸ் என்ன? சர்க்கம் ரேடியஸ். ட்ரையாங்கிளுக்கு உள்ள ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதோட ரேடியஸ் இன் ரேடியஸ். இப்போது அந்த இன் ரேடியஸும் சர்க்கம் ரேடியஸையும் கொடுத்துட்டு இதோட ஏரியா என்ன கண்டுபிடி அப்படின்னு நமக்கு சொல்லுவான். ஓகே, அதோட ஏரியா என்ன கண்டுபிடி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக கேட்பானுங்க. நம்ம அதை எப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம். ஓகே, சரியா? ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன் ரேடியஸ் எடுத்துக்கிறேன். இதோட இன் ரேடியஸ் கான்செப்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இன் ரேடியஸ்னால் என்னென்னு நான் சொல்லிட்டேன். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் என்ன அப்படின்னா இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போது இன் ரேடியஸில் ஏரியா கேட்டான்னு வச்சுக்கோங்க. இன் ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டான் அப்படின்னா ஆர் இன்ட்டு எஸ். ஆர் இன்ட்டு எஸ். ஓகேவா? ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன் ரேடியஸ். எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. எஸ் அப்படிங்கிறது என்னது? செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர். இட் மீன்ஸ் என்ன? a + b + c / 2. ஓகேவா? என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த ரேடியஸ் எடுத்துக்கோ இன்ட்டு இந்த 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 3 சைட்ஸ் இருக்குல்ல. ஓகே, அந்த 3 சைட்ஸை கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணு. அந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏரியா கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது இன் ரேடியஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஃபைண்ட் இன் ரேடியஸும் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏரியா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா ஏரியாஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஸ். ஓகேவா? ஏரியாஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோ. முக்கியமாக எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்படியே கேட்பானா பார்த்தீங்கன்னா நிறையா டைம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் இன் ரேடியஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். நமக்கு ஃபைண்ட் இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃபைண்ட் இன் ரேடியஸை கண்டுபிடியா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது இன் ரேடியஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஏரியாஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஸ் அப்படின்னு தெரியும். ஆறுங்கிறது இன் ரேடியஸ்னு தெரியும். அப்போ இன் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை எஸ். இன் ரேடியஸ் அப்போது ஃபைண்ட் இன் ரேடியஸ் அப்படின்னு கேட்டானா ஆர் ஈக்குவல் டு ஏரியா பை எஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ரேடியஸ் கான்செப்டில். இன் ரேடியஸ் கான்செப்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கம் ரேடியஸ் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது எனக்கு இன் ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறான் அப்படின்னா ஏரியாஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஸ். இன் ரேடியஸ் இன்ட்டு செமி பெரிமீட்டர். ஓகேவா? ஃபைண்ட் இன் ரேடியஸை கண்டுபிடிக்க சொல்லிட்டான் அப்படின்னா இதே ஃபார்முலா தான். ஆர் ஈக்குவல் டு ஏரியா பை எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா? கிளியர் ஆர் நாட்? புரியுதா? ஓகே. ஸோ இப்போது இதே மாதிரி நம்ம வந்து சர்க்கம் ரேடியஸுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். சர்க்கம் ரேடியஸுக்கு வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். சர்க்கம் ரேடியஸ்னால் நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன். சர்க்கம் ரேடியஸ் அப்படிங்கிறது சர்க்கம் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னது? சர்க்கம்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ சர்க்கம் ரேடியஸுங்கிறப்ப ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வெளியில் ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அது சர்க்கம் ரேடியஸு. நான் இந்த ரேடியஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரேடியஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா கேபிட்டல் ஆர் எடுத்து இப்படி எல்லா இடத்துலையும் டச் ஆகணும். சரியா? கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ எனக்கு வந்து சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டுட்டான் அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டான் அப்படின்னா ஏபிசி டிவைடட் பை, அதாவது ஏன்னா என்னது? இந்த சைட்ஸ் ஏபிசி 3 சைட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 4 இன்ட்டு ஆர்.
டிவைடட் பை 4 இன்ட்டு ஆர் அப்படின்னு போட்டால் எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இந்த ஏரியா கிடைச்சிடும். ஓகே, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். சரியா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைச்சிடும். ஓகேவா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைச்சிடும். ஓகே, இப்போது இன்கேஸ் இப்போ நல்லா திருப்பி சொல்கிறேன், சர்க்கம் ரேடியஸ் எனக்கு கொடுத்துட்டான், அதாவது கேபிட்டல் ஆர் அப்படின்றதுக்கு சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏபிசி 3 சைட்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை 4 இன்ட்டு ஆர் அப்படின்னு போட்டால் எனக்கு கிடச்சிடும். பட் மோஸ்ட்லி அவன் எப்படி கேட்பான் அப்படின்னா ஃபைண்ட் சர்க்கம் ரேடியஸ் தான் கேட்பான். ஃபைண்ட் சர்க்கம் ரேடியஸ் தான் கேட்பாங்க. ஸோ சர்க்கம் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி டிவைடட் பை 4 இன்ட்டு ஏரியா. 4 இன்ட்டு ஏரியா. இந்த இடத்துல நான் ஏரியான்னு சொல்கிறது எல்லாமே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான். சரியா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கம் ரேடியஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டான் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏபிசி டிவைடட் பை 4a 4r அண்ட் சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டான் அப்படின்னா ஃபைண்ட் சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி டிவைடட் பை 4 இன்ட்டு ஏரியா. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சர்க்கம் ரேடியஸ் இன் ரேடியஸ் கான்செப்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அட்வான்ஸ் மேக்ஸில் டஃப்பாக கேட்குன்னா இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது, அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. அடுத்தது இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் ஆங்கிள் கொடுத்துருவோம். ஓகே, சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா ஆங்கிள் கொடுத்துருவோம். ஆங்கிள் கொடுத்தானா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த இடத்துல இது ஏன்னு வச்சுக்கோம், இது பின்னு வச்சுக்குவோம், இது சின்னு வச்சுக்குவோம். இந்த ஆங்கிள் கொடுத்துட்டான். ஓகே, இந்த ஆங்கிள் கொடுத்துட்டான் சிபி அண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் வந்து சும்மா ஏபிசின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுவான்னா அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இதை மட்டும் தான் கொடுத்துருப்பான். அதாவது பியும் சியும் இந்த ஆங்கிளை க்ரியேட் பண்ணதில்ல அந்த சைட்ஸ் மட்டும் தான் கொடுப்பான். ஓகே, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்க சொல்லுவோம். சரியா, ஓகே. அப்போ நான் இப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, என்னென்னா டீட்டா இங்கே இருக்குது, இந்த டீட்டா டச் பண்ணிட்டு போகிற 2 சைட்ஸுங்கிறது பிசி அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போது இது என்ன பண்ண சொல்லுவான் அப்படின்னா ஃபைண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு அகைன் நான் சொல்கிறேன், நான் ஏரியான்னு சொல்கிறது எல்லாமே ட்ரையாங்கிளை மட்டும் தான் சொல்கிறேன். அப்போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு எப்படி வந்துடும் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு பிசி இன்ட்டு சைன் ஏ அப்படின்னு வந்துடும். ஆஃப் இன்ட்டு பிசி இன்ட்டு சைன் ஏ. இன்கேஸ் அவன் ஆங்கிள் சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆங்கிள் சி இந்த இடத்துல டீட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே டீட்டா இல்லை, இங்கே டீட்டா கொடுத்துட்டான் அப்படின்னா இது பி இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது கொடுக்க மாட்டான். அப்போது ஆங்கிள் வந்து சி கொடுத்துருந்தான் அப்படின்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஏபி இன்ட்டு சைன் சி, ஏபி இன்ட்டு சைன் சி. அல்லது ஆங்கிள் வந்து இங்கே கொடுத்துட்டான், டீட்டா இங்கே கொடுத்துட்டான் அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்கும், இது சியாக இருக்கும், இது என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே ஏவாக தான் இருக்கும். ஓகே, அப்போது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு ஏபி இன்ட்டு பிசி இன்ட்டு ஏசி ஆஃப் இன்ட்டு ஏசி இன்ட்டு சைன் என்னது பி அப்படின்னு வந்து. சரியா, ஸோ உங்களுக்கு டீட்டா கொடுத்துட்டு ஆங்கிள் ஏரியா ஃபைன் பண்ண சொன்னேன் அப்படின்னா இதுதான் வந்து ஃபார்முலா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் ஓகே தான் உங்களுக்கு. பட் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆஃப் இன்ட்டு பிஹெச் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக இல்லையா? என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு பிஹெச் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆஃப் இன்ட்டு பிஹெச் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட் எடுத்துக்குவோம். சரி, அது என்ன ரிசல்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக ஃபார்முலா என்னது, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதான் என்னது ஃபார்முலா, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதான் என்னது ஆஃப் பிஹெச் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இன்கேஸ் என்கிட்ட இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. சரியா, ஓகே, அது எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், அல்லது சமபக்கம் முக்கோணமாக இருக்கலாம், அசமபக்கம் முக்கோணமாக இருக்கலாம், அது எப்படினாலும் இருந்துட்டு போகுது, அதை பற்றி கவலை இல்லை. ஓகே, இது ஏன்னு வச்சுக்குவோம், இது பின்னு வச்சுக்குவோம், இது சின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் போடுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்ட், இந்த வெர்டிக் பாயிண்ட்லேருந்து என்ன, வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து என்ன லைன் போடுறேன். இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஹைட் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறேன்னா ஹைட் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஹைட் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதை ஹைட் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா,
ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஏ, இது வந்து என்னதுன்னா இந்த சைடு வந்து பி, இந்த சைடு வந்து சி அப்படின்னு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஏரியா ஈக்குவல் என்னன்னு தெரியும் அப்படின்னா ½ இன்ட்டு பிஹெச், ½ இன்ட்டு பிஹெச். ஓகே, இப்போ நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏரியா ஈக்குவல் ½ இன்ட்டு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏக்கு கரஸ்பாண்டிங் ஹைட் என்ன அப்படின்னா இந்த பேஸ் என்னது, இந்த பேஸ் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அது கரஸ்பாண்டிங் ஹைட் என்னது h1. அப்போ ஏ இன்ட்டு h1. ஓகேவா, சீக்வல் டு ½ இன்ட்டு இந்த இதை எடுத்துக்கிறேன். அப்போ பி இன்ட்டு h2 சீக்வல் டு ½ இன்ட்டு சி இன்ட்டு h3. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து ஏரியா என்ன தான் வரப்போகுது, ஒன்றா தான் வரப்போகுது. கரெக்டாக இல்லையா? எனக்கு எப்படி பார்த்தாலுமே ஏரியா என்ன தான் வரப்போகுது அப்படின்னா சேமாக தான் வரப்போகுது. பட் என்னென்னா நான் வந்து இந்த பேஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் ஹைட் எடுத்து நான் அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். சரியா? ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இது கான்ஸ்டன்ட், இங்கே ஏரியா வந்துருச்சு, அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஆகிடும். கரெக்டாக இல்லையா? இங்கே ஏரியா இருக்குது, அது கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காமனாக ½ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணி விட்டுறேன். அப்படி டிவைட் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கும்னா ஏ இன்ட்டு h1 ஈக்குவல் டு பி இன்ட்டு h2 ஈக்குவல் டு சி இன்ட்டு h3 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஏ இன்ட்டு h1 ஈக்குவல் டு பி இன்ட்டு h2 இன்ட்டு சி இன்ட்டு h3 அப்படின்னு கிடைக்கும். ஏன் நான் அந்த இடத்துல ஏரியா எடுத்துக்கல அப்படின்னா ஏரியாங்கிறது என்ன ஆயிரும்னா கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஓகேவா? எப்படி கண்டுபிடிச்சாலுமே எனக்கு ஏரியா என்ன தான் சேம் தான், அதனால் கான்ஸ்டன்ட். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 3 மட்டும் இது பண்ணுறேன். அந்த சைடு கான்ஸ்டன்ட் இருக்காத காமனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ½ டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன வந்துடுதுன்னா AH1 ஈக்குவல் டு BH2 ஈக்குவல் டு CH3 அப்படின்னு வந்துடுது. ஓகே, அப்போது எனக்கு வந்து A:2B:C சீக்வல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/H1 1/H2 1/H3 அப்படின்னு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிசல்ட்டு. எப்படி சம்ஸ் கேட்பான் அப்படின்னா 3 சைட்ஸை கொடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் ஹைட்ஸ் என்னென்னு கேட்பான். அப்படி கேட்டேன்னா இந்த லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இதை பேஸ் பண்ணி சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஓகே, சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.